நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? ஃபிளாஷ்பேக். இளைஞர்கள் ஆசைப்படும் வெள்ளி டான்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. அண்ட் இதுதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இந்த வியூ. எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எது சொல்லுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்றியா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்றியா? அதான் நிறைய இருக்கு. இப்போ டைம் இல்லை. லவ் மட்டும் வேணாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து ஒரு பஸ் வசதி கிடையாது. மார்னிங் ஒரு பஸ் வரும், T60 அப்படின்னு ஒரு பஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்க சின்ன சின்ன பசங்க வந்து மேபி ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த படிக்கிற மட்டும் பசங்க தான். மற்றபடி இங்கே ஸ்கூலும் கிடையாது. இங்கே ஸ்கூல் வந்து பால்வாடி ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. ஹாய், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 4ஓட ஸ்டார்டிங். இன்றைக்கி காலையில் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 கிட்ட ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த மயில் கத்திகிட்டே இருக்குது. நம்ம போயிட்டு ஒரு நாள் போய் பார்ப்போம். 7 நாள் இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி 4th டே. இன்றைக்கி எங்களுக்கு அலாட் பண்ண வீடு வந்து அந்த வீடு நேற்று காமிச்சேன் இல்லையா, நான் பெரிய வீடு, அந்த பாம்பு வீடு அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாம்பு வீடை தான் வந்து இன்றைக்கி போயிட்டு அங்கே நேற்று இன்றைக்கி கொத்தனார் வரன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணோம், முன்னாடி தண்ணி வந்து அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது, அதில் தண்ணி பிடிச்சிக்க சொன்னோம். ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு என் கூட வந்து பாருங்கள். ஓகே, டாடா. நேற்று பேஸ்மெண்ட் போட்டாங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி தேவைப்படுது, தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்போ நம்ம இடத்துக்கு போய்டும். ஓகே, இந்த வீடு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. நிமிஷம் இங்கே பாருங்கள், இந்த வீடு வந்து தரமட்டமாக ஆக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ரோடு இருக்குது. ஸோ இந்த ரோட் ஸ்ட்ரைட்டாக வருது. இங்கே வந்து பிளாட் வந்து தெரியாமல் மாற்றி கட்டிட்டாங்க. இங்கே கட்ட வேண்டியதை வந்து அந்த அவங்க உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, இங்கே கட்ட வேண்டிய பிளாட்டை இது ரோட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கட்டிட்டாங்க. ஸோ அப்போ சர்வேயில் எடுத்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சது இந்த ரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடு கட்டி 1 மாதம் கிட்ட தான் ஆகுதா, அதுக்குள்ளே நாங்கள் திருப்பி பிரிச்சாச்சு. ஸோ இந்த வீடு அப்படியே தூக்கி அந்த சைடில் வைக்க போகிறோம். ஸோ இதான் இன்றைக்கி ஒர்க். ஸோ இப்போ வந்து 3 டீமாக பிரிச்சுட்டாங்க. நான் வந்து நேற்று பண்ணோம் இல்லையா அந்த பாம்பு வீடு, அதே வீடு தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ டீமும் பிரிச்சாச்சு. யார் டீம்னா நான், சீனே, இங்கே பாரு இவன் தான் சீனு, அப்புறம் வந்து சக்தி, அப்புறம் அருண். இவங்க 4 பேர் தான் வந்து எங்கள் டீமு. அப்புறம் இன்னும் 2 பேர் வருவாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு அந்த வீட்டில் போயிட்டு என்னென்ன ஒர்க் இருக்குன்னா போயிட்டு எனக்கு மேஸ்திரி வந்துட்டாங்களா இல்லையான்னு கேட்கணும். அண்ட் வந்து ஒரே நிமிஷம் இருங்க, இந்த பாதை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆமாம், இப்படிதான் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு மேஸ்திரி ஏதாவது வந்திருக்காங்களா அப்படின்னு போய் கேட்டுட்டு என்னெல்லாம் தேவை, அந்த வீட்டுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸில் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டு ஒர்க் பண்ண வேண்டியது தான். சரி, போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா மண், இந்த மண் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடு அது இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து இப்போது எடுத்துகிட்டு போனோம். ஸோ இங்கே இந்த வீடு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேஸ்மெண்ட் போட்டு கொத்தனார் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க மண் நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அதான் இப்போ பெரிய தலைப்பிச்ச வேலையே. ஏன்னா இங்கே மானில் ஏற்றிட்டு இங்கேருந்து ஒரு 20 பேர் நிற்க வச்சு லைனில் பாஸ் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதாச்சா ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் ரெனோவேட் பண்ண சொன்னோம் இல்லையா, பாதி ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துன்னு அந்த மண் தான் கொட்டி வச்சுருக்காங்க. அண்டு உள்ள ஒர்க் போயிட்டுருக்கு. நாம் போயிட்டு பண்ணுவோம். ஓகே, நல்லா பண்ணுவோம் வாங்க. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓ, இந்த சேனலில் வந்து கொத்தனார் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மார்க்கு இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நேற்று இங்கே தான் பாம்பு இருந்தது, இந்த இடத்துல பாம்பு இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துலையும் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த சேனல்னா இந்த வச்சுருக்காங்களே சேனல், இந்த சேனலுக்கு அந்த கார்னர் வார் அதை அடிக்கிறதுக்காக தான் போகணும். இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க வீடு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இதை இல்லையா
உள்ள வந்து கொத்தனார் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து 2 சுற்றி வச்சிருக்காரு. ஸோ அவர் கூட சேர்ந்து இப்போ நம்ம வந்து மாற்றி கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சேனல் எங்கள் சுற்றுலாம் பிளான் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி உடஞ்சி போயிருக்கல. ஸோ தரையை எடுக்கணும். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி முடிப்போம். ஓகே, டைம் லாஸ் போய் பாருங்க. நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு நாளைக்கு கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 150 ரூபாய்? 100 ரூபாய் குறைக்கலாமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 100 ரூபாய் குறைக்க போறீங்க? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். என்னடா இது இப்படி பண்ணா? நீ எப்படிடா நீங்க வேலை பார்க்கறாங்களாம்? வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு. எங்க கூட போட்டி போடு. போட்டி போடா. ஆமா, நான் வர்றேன். அடுத்த வாரம் என் தம்பி வர்றான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை மட்டுமே கட் பண்ணி எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. ஒரு கட்டர் இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கட் பண்ணி இது போட்டுடலாம். பட்டு கட்டர் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, கையில் தான் அடிக்கணும். கையில் வந்து ஜன்னலுக்கு அண்ட் கதுக்கு மார்க் பண்ணிக்காங்க. உள்ள எல்லா ஜன்னலுக்கும் கதுக்கு அடிக்கணும். முடியல, என்ன பண்ணுறது, ஒர்க் பண்ணி தானே ஆகணும். என்ன அதான் ஒர்க்குமே பண்ணுவோம். ஓகே பார்க்கலாம். மொபைல் இருக்கு பாடுறா. பசங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சீனு டன்டா சீனு அடி என்ன நீனு உன்னை எவ்வளோ கட் பண்ண வேண்டியது இருக்குது. இது பேட்டு வவ்வால் மனிதன். அது கேட்கலடா. இவர் பேர் வந்து சிவபாலன். ஹாய் சொல்லு. ஹாய், ஒரு கருத்து சொல்லுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்றியா? நிறைய இருக்கு. இப்போ டைம் இல்லை. லவ் மட்டும் வேணாம். ஏண்டா ஒரு வழியா இந்த 2 1 2 3 அப்புறம் வந்து இந்த சைடு அடிச்சு உடச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஜன்னலுக்கும் அதே மாதிரி பக்கத்தில் ஜன்னல் அடிச்சிருக்கு. இது வந்து அந்த வாசக்கால் இருக்கிற அந்த கதவு இடம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமு அதுக்கு மட்டும் இப்போ பூசிட்டு இருக்காங்க. அது கொத்தனார் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இந்த பூசை சுத்தாடி பார்த்து ரொம்ப பார்த்து பாருங்க. அதான் பாத்துடா வச்சா சொல்ல போதும். இவங்க வச்சுக்கிட்டு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? Flashback. இளைஞர்கள் ஆசைப்படும் வெள்ளி டான்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. அண்ட் இதுதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி இந்த வியூ. எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ ஒரு வேலையா இல்லைன்னு யோசிக்க போதுதான் பாராசிட்டமல் மாத்திரை கண்ணில் பட்டது. அதுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா டக்குன்னு வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்டு 12:47 கிட்ட ஆகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். சீனி எப்படி இருக்குது சீனி? என்எஸ்எஸ் வந்து சேர்ந்ததில் சொல்லு சீனி. படிக்கிற படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபியூச்சரை இப்போயே காட்டிட்டாங்க. அடுத்து உன்னோட ஃபியூச்சர் இதுதான்ப்பா. சரிங்களா? 2 வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கையிலே வேறு சுற்றி வச்சு அடிச்சுக்கிட்டேன். இந்த ஆணி வச்சு அதை இது உளி வச்சு அடிக்கும் போது அது வேறு பயங்கரமாக வலிக்குது கை. அண்ட் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கையில் புண்ணி ஆகிடுச்சு. நேற்று மண்வெட்டியை பிடிச்சி அப்புறம் கோளாரி பிடிச்சி வேலை பார்த்தது. கை ஃபுல்லாக இந்த இடத்துல காப்பு காய்ச்சி கையெல்லாம் வலிக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே பண்ணணும்ல, பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறோம். ஓகே சரி, போயிட்டு சாப்பிட்றேன். பாய். டாய்லெட் வந்து ரெனோவேட் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே ஒரு டீம் பண்ணிகிட்ருக்காங்க ரெனோவேட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். திஸ் இஸ் த டாய்லெட். அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிங்கன்னா நான் உள்ளே அப்படியே காமிச்சிருவேன்.
ஸோ இந்த டார்ச்சை ரெனோவேட் பண்ணி ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். Later that same evening. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் அந்த ஏரி இருக்குது, நம்ம அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில். ஸோ அப்படியே கொஞ்சம் வேறு போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரலாம் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கோம், நானும் வசீனும். சரி அப்படியே போயிட்டு இந்த ஏரியில் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம வேணால் இந்த 7 நாளில் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அவங்க கூட சேர்ந்து மீன் பிடிக்க முடியுமான்னு. அந்த வீடியோ மீன் பிடிச்சா அவங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ வரோம், அப்படியே போய் கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு வருவோம். பீப்புளுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்று கூலி தொழில் வேலைக்காக தான் போகிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இது பின்னாடி இந்த மலையெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த சைடு அந்த சைடு மலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சைடு மலையில் இருக்க மூலிகைலாம் வந்து எடுத்து இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணி அதுவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி எங்கள் கேட்டவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து ஒரு பஸ் வசதி கிடையாது. மார்னிங் ஒரு பஸ் வரும், T60 அப்படின்னு ஒரு பஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்க சின்ன சின்ன பசங்க வந்து மேபி ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த படிக்கிற மட்டும் பசங்க தான். மற்றபடி இங்கே ஸ்கூலும் கிடையாது. இங்கே ஸ்கூல் வந்து பாலடி ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. பாலடி ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கிட்டே போகணும். ஸோ அங்கேயும் வந்து சின்ன பசங்க மட்டும்தான். ஸோ இங்கே எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே இருக்க பசங்களுக்கு கிடையாது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் எது இருந்தாலும் சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போனாலும் இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலுமே இங்கேருந்து செங்கல்பட்டு தான் போகணும். செங்கல்பட்டு பைபாஸ் கிட்ட இப்படி போய் உள்ளே அதுக்கே ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் வந்துடும்ல செங்கல்பட்டு பைபாஸ் வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து போய் அப்படி தான் போகணும் சார். இங்கே ஒரு இன்டீரியர், ரொம்ப இன்டீரியர் சொல்ல முடியாது, மேபி இன்டீரியர் இருக்கலாம் இந்த கிராமம் இருக்கிறது. ஸோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோவா எதுவுமே கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுறேன். அண்டு இங்கே வந்து பஸ் சொன்னால் பார்த்தீங்களா, மார்னிங் ஒரு பஸ் வரும். மார்னிங் வந்து ஒரு 8 to 8:30 ஒரு அரௌண்ட் 9 கிட்ட ஒரு பஸ் வரும். அந்த பஸ் வந்து ஒரே வாட்டி தான் வரும். அண்ட் நைட் அந்த பஸ் வரும். ஸோ போயிட்டு மார்னிங் ஒரு ஷிஃப்ட், நைட் அந்த ஷிஃப்ட் மட்டும் தான். இங்கேருந்து வெளில போனாலும் இங்கேருந்து வெளியில் போனாலும் அண்டு உள்ளே திருப்பி வரனாலும் அந்த 2 பஸ் இருக்க வழி தான் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யாருமே வந்து வெளியில் போக மாட்டுறாங்க இந்த இடத்த விட்டு. இருந்தாலுமே சரி, நான் இங்கே இருந்து ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்த வரைக்குமே சரி, இங்கே இருக்க கொஞ்சம் பேர் ஆம்பளைங்க மட்டும் தான் வெளில போகிறாங்களே தவிர மற்ற பொம்பளைங்க அவங்க எல்லாருமே சரி. இது ஒரு கடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை, சின்ன ஒரு பொட்டி கடை மட்டும் தான் நான் இந்த ஒரு வில்லேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அண்டு என்ன சொல்கிறது, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, இவங்களோட வாழ்வு முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணி வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கும் வந்து கொஞ்சம் எப்படி பண்ணுறது, இருக்கிற வில்லேஜை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நல்லா இருக்குது, இந்த கல்ச்சரும் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஏரியிலேருந்து வெளில வந்தாச்சு கொஞ்சம். ஸோ அந்த ஜன்னலுக்காக ஃபிக்ஸ் பண்ண அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜன்னலை தூக்கி வச்சு பார்க்கணும். ஆல்ரெடி நாங்கள் ஹோல்ஸ் போட்டாச்சு. அதுக்கு அந்த ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழம் வைக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த ஜன்னலை தூக்கி வச்சு பார்த்துட்டு கட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த ஜன்னலை தூக்கி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலே அவ்வளோ வெயிட் இருக்குன்னா அது வந்து மரத்தில் செஞ்ச ஜன்னல் அது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜன்னல் மட்டும் முடிச்சிட்டா போதும். ஆல்ரெடி கொத்தனார் வந்து உள்ளே அந்த வாசக்கால் வைக்கிற அந்த உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் ஒரு கர்வ் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் வந்து இன்றைக்கி பூசிட்டாங்க. நாளைக்கு தரை எடுத்துகிற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. மேபி அது என்னன்னு தெரியல, நாளைக்கு அது பார்ப்போம். அண்ட் இன்னையோட ஒர்க் இதான். ஸோ அங்கே வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் போயிட்டு இருக்குது. அந்த டீம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடு நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு வீடை வந்து இந்த சைட்லேருந்து தப்பாக கட்டிட்டாங்க சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு வீடு. ஸோ அந்த ஃபஸ்ட் வீடை வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் செகண்ட் வீடு அந்த மேலே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் போட்டோம்ல, ஸோ அது போய் பார்க்கலாம் அது எப்படி என்ன ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வீடு சொல்லியிருந்தேன்ல, இந்த வீடை வந்து இடிச்சிட்டு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு அதே மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நேற்று தான் ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃபைனலி நைட் தான் பேஸ்மெண்ட் போட்டாங்க. அதுக்குள்ளே வந்து ஒர்க் வந்து பாதி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மேலே இதை ஏற்றிட்டு ஷீட் போட வேண்டியது தான். ஸோ
இங்கே இருந்த வீடை இடிச்சிட்டு பக்கத்தில் இந்த பக்கத்தில் நேத்ரா அந்த பார்த்தீங்களா இப்போ அந்த பில்டிங் அது வந்து நேத்ரா வந்து பேஸ்மெண்ட் போட்டாங்க நேற்று நைட்டு. அண்ட் நேற்று பேஸ்மெண்ட் போட்டாங்க. இன்றைக்கி வந்து நாளை எழுப்பிட்டாங்க. மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்னைக்குள்ளே ஃபுல்லாக எழுப்பிட்டு நாளைக்கு ஷீட் போட்டுருவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பூசு வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து இன்றைக்குள்ளே ஒர்க் வந்து ஜன்னல் வச்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி போய் பார்ப்போம். ஓகே, Much later. டே கம்ஸ் டு an end. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6:13 ஆகுது. மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வேலை போனோம் அப்படின்னா வந்து 3 ஜன்னலை சொல்ல போனால் 3 ஜன்னலை வந்து அது அளவு எடுத்து இடிச்சு நார்மலாக மாட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து சிமெண்ட் பூசி ஒர்க் முடிச்சிருக்கோம். நாளைக்கு ஃபுல்லாக வந்து சுண்ணாம்பு அடிக்கிற வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் பெயிண்ட் பண்ணுற வேண்டிய வேலை இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 4ஆம் நாளா, இன்னும் 3 நாள் இருக்குது. 3 நாளுக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே, டாட்டா.